குட் மார்னிங். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அந்த செட்டிங் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நேற்று நம்ம பார்த்தது ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்கில் வந்து எப்படி மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் அப்ளைடு மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் எல்லாமே அசோசியேட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அதை கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு. சரிங்களா? எல்லாத்தையுமே நடத்துறதெல்லாம் டெய்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி நடத்துறதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தி இன்ட்ராக்ஷன் எனர்ஜி. இது அப்படியே ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தி இன்டராக்ஷன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. தி இன்டராக்ஷன் எனர்ஜி இஸ் W ஈக்குவல் டு மைனஸ் மியூஎஸ் பி. சரிங்களா? இந்த ரிலேஷனை நம்ம ஏற்கனவே ஹைட்ரஜன் ஆட்டமில் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் நான் 2 படம் வரைஞ்சிருப்பேன் சர்க்கிள் போட்டு. அதில் ஒரு நியூக்ளியான வச்சு ஸ்பின் பண்ணியிருப்போம். அதுலேயே அங்கே இந்த ரிலேஷனை எழுதியிருக்கோம், ஞாபகப்படுத்திங்க. மைனஸ் எஃப் ஆஃப் ஆர் எஸ் டாட் எல். சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் ஆர் அப்படின்றது என்னென்னா ரேடியல் பொட்டன்ஷியல். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம், இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸில் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும், சார்ஜ் கான்சன்ட்ரேஷனை பொறுத்தோ வேறு எதை பொறுத்துமே இருக்காது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை இங்கே ஞாபகப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூ இந்த மைனஸ் வந்துட்டு டைரக்ஷனை குறிக்குது. அது ப்ளஸ் மைனஸ் எதுவாக வேணாலும் வரலாம். ஏன்னா மியூஎஸ் அப்படின்றது மேக்னெட்டிக் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்றது தான். இது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. சரிங்களா? இப்போ ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நமக்கு இங்கே தேவைன்றதால மைனஸில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மைனஸ் ஆக்சிஸ் தான் எடுத்துருக்கிறோம். எஃப் ஆஃப் ஆர் எஸ் டாட் எல் அப்படின்றது வேர் அண்ட் எல் denotes the spin and L orbital angular momentum. சரிங்களா? மொமெண்டம் வெக்டர் அப்படின்னு எழுதிங்க. வெக்டர் அண்ட் எஃப் ஆஃப் ஆர் is a radial potential function. ரேடியல் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே சென்ட்ரல் பொட்டன்ஷியல் ஃபீல்டை பொறுத்து நம்ம எப்படி இதை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சார்ஜ் கான்சன்ட்ரேஷனை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 எனர்ஜி லெவல் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. அது டோட்டல் ஆங்குலர் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே புதுசாக வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்குது. அது எல் ப்ளஸ் எஸ், எல் மைனஸ் எஸ் அப்படின்ற 2 விஷயம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் பிரகாரம் நம்ம ஸ்பெரிக்கல் நியூக்ளியஸில் ஒரு ஸ்பெரிக்கல் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ரேடியல் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த வேரியேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போது ரேடியேஷன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எஃப் ஆஃப் ஆர் எஸ் எல். சரிங்களா? தி potential which determines the single particle. சரிங்களா? single will be V of minus F of R S L. சரிங்களா? அப்போ இந்த ரேடியல் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்பின் மோஷனை பொறுத்தும் ஆர்பிட்டல் மோஷனை பொறுத்தும் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஆர் அப்படின்றது ஸ்பெரிக்கல் வேவ் ஃபங்க்ஷன். இது
இது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் எதை பொறுத்து சேஞ்சஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பின்னை பொறுத்தும் ஆர்பிட்டல் மோஷனை பொறுத்தும். அதுதான் நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ இதில் வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. சரி, இந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ண போகிறோங்க. சரிங்களா? தேர் வேர் V of R and F of R depend only on the radial distance and the size of the nucleus அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னா இதுதான். இப்போ ரேடியல் டிஸ்டன்ஸ், இது அப்ளைடு ஃபீல்டு, இதில் ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆர். சரிங்களா? இப்போ இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற இதோட இந்த இந்த நியூக்ளியஸோட டயாமீட்டர் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே வந்துட்டு இதை ஆர் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர், சாரி கிரேட்டர் தேன் ஆர், ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர், இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணாலும் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? இது எழுதிட்டீங்களா? ரைட். பிகாஸ் of the strong coupling, the two vectors combine to a total angular momentum J for this particle. சரிங்களா? அப்போ இந்த பார்ட்டிகளை பொறுத்து இது ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் கொடுக்கும், ரெண்டு ஸ்டேட்டை கொடுக்கும். S ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது தேர் ஆர் only two values, possible values. There are only two possible values. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். அப்போ இதை பேஸ் பண்ணி நாம ஜே வேல்யூஸ் எழுதும்போது ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இது ரெண்டு தான். இப்போ ஜே எல் பிளஸ் எஸ் அப்படின்னா ஸ்ட்ரெச் மோட். ஸ்ட்ரெச் மோட், ஸ்ட்ரெச் கேஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது ஜாக் நைஃப் கேஸ். ஜாக் நைஃப் கேஸ்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் மோட்னாக்கா இந்த மாதிரி வரும். இப்போ ஜே எல் பிளஸ் எஸ் எல் மைனஸ் எஸ். அப்போ நம்ம ஏற்கனவே இன்டென்சிட்டி ரூலெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இன்டென்சிட்டி ரூலில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கப்ளிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த எனர்ஜி வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எல் மைனஸ் எஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை நான் பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் கவனிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஸ்ட்ரெச்சிங் மோடு எல் பிளஸ் எஸ் அப்படின்னா எல் மைனஸ் எஸ்னா ஜாக் நைஃப் கேஸ். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துங்க. இங்கே எனர்ஜி எந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்மித் லைன்ஸ் பண்ணப்போ நியூட்ரான் இன்டராக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம். அதையும் நீங்கள் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? ஃபைண்ட் தி ப்ராடக்ட். எல்லாத்தையும் எல் பிளஸ் எஸ் பேஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். சரிங்களா? ஃபைண்ட் தி ப்ராடக்ட் எஸ் டாட் எல் பை கொசைன் ரூல். சரிங்களா? இப்போ கொசைன் ரூல் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எஸ் வெக்டர் எல் வெக்டர். சரிங்களா? இதோட ரிசல்டன்ட் வந்து ஜே.
நம்ம இதில் வந்துட்டு எல்எஸ் கப்ளிங் ஜேஜே கப்ளிங்லாம் வரைஞ்சப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்போம் சரிங்களா. அதில் டயக்ராம் வரையும்பொழுது ரிசல்டன்ட் நம்ம சென்டரில் போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி SLG சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொசைன் ரூல் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, by cosine rule applied to the triangle formed by the vectors S, L and J சரிங்களா. அப்போ SL equal to half J square minus L square minus S square. That means J into J plus 1 minus L into L plus 1 minus S into S plus 1. ஆச்சுங்களா. இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இந்த டயக்ராமை போட்டுங்க, அழகாக போட்டுங்க. சரிங்களா. இங்கே வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ். அப்போ J ஈக்குவல் டு L மைனஸ் ஆஃப். J ஈக்குவல் டு L மைனஸ் ஆஃப். இப்போ தான் சொன்னேன் நான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து V0S that is equal to negative J equal to L plus ஆஃப் சரிங்களா. இப்போ இங்கே V0 அப்படின்றது வந்துட்டு எல் ஸ்டேட்டை தான் வந்து மீன் பண்ணுது. 0 அப்படின்றது எஸ் அப்படின்றது ஸ்பின் வேல்யூ ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப்ன்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியல். இது ஸ்பின் ஆர்பிட் பொட்டன்ஷியல். இது எனர்ஜி ஆக்சிஸ். இது எனர்ஜி ஆக்சிஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்ட்ரல் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி இப்படி வரையிறது. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம எக்ஸாக்டாக எப்படி வரையலாம் அப்படின்னா, இது சென்ட்ரல் பொட்டன்ஷியல் சரிங்களா. ஆரஞ்சு கலர் வந்துட்டு சென்ட்ரல் பொட்டன்ஷியல். சரிங்களா. இங்கே வந்து எனர்ஜி வேரியேஷனை பார்க்கலாம், எனர்ஜி எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே எந்த நியூக்ளியான் ஆகட்டும் எலக்ட்ரான் ஆகட்டும் அது மூவ் ஆகும்பொழுது நமக்கு 2 மூமெண்ட் இருக்குது, ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன். அதை பேஸ் பண்ணி படிக்கும்போது தான் அது எக்ஸாக்டான வேல்யூ கொடுக்கும். இல்லைனா தோராயமாக ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குனாக்கா அதை பற்றி மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அங்கே ஸ்பெரிக்கல் வேரியேஷன் ஏன் வருது, ஸ்பெரிக்கல் ஷேப்லேருந்து எப்படி டீவியேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானோட பிஹேவியரையோ ஒரு நியூக்ளியானோட பிஹேவியரையோ நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியானோட பிஹேவியர் என்ன அப்படின்னா இங்கே ஸ்பின் மோஷன், ஆர்பிட்டல் மோஷன் சரிங்களா. அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு ரிசல்டன்ட் மூமெண்ட் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் ஜே. இப்போ அந்த ஜேவை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த டயக்ராம் வரைய போகிறேன். இப்போ பாருங்கள், டாட்டர் லைனில் போட்டுக்கோங்க. இங்கே J ஈக்குவல் டு L மைனஸ் ஆஃப், இந்த பக்கம் J ஈக்குவல் டு L ப்ளஸ் ஆஃப் சரிங்களா. இது சென்ட்ரல் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே ஒரு ஆவரேஜ் வேல்யூ மைனஸ் மாறி மாறி வேரி ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ரெண்டுமே கவுண்டிங்கில் தான் எடுத்துக்கணும். எஸ் அப்படின்றப்ப ப்ளஸ்ஸையும் எடுத்துக்கணும், மைனஸையும். பேரலல், ஆன்டி பேரலல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுதும் அது ஓரியன்டேஷன் ஆஃப் நியூக்ளியான்ஸையும் எடுத்துக்கணும் சரிங்களா. அதெல்லாம் கவுண்டிங்கில் எடுத்தால் தான் நம்ம கரெக்டான எக்ஸாக்டான பொட்டன்ஷியல் வேல்யூவை இங்கே கால்குலேட் பண்ணவே முடியும். அதனால் இந்த
நம்ம இங்கே காட்டுறோம். சரிங்களா? இப்போ இங்கே ஃபிகர் கேப்ஷன் எழுதிங்க. மாடிஃபைடு சென்ட்ரல் ஷெல். சரிங்களா? சென்ட்ரல் ஷெல் மாடல் potential by spin orbit term. ஸ்பின் ஆர்பிட் டேர்மை பேஸ் பண்ணி இங்கே பொட்டன்ஷியல் வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த டயக்ராம். சரிங்களா? ஃபைண்ட் தி ப்ராடக்ட். சாரி, அது எழுதியாச்சுல்ல, ரைட். இப்போ நமக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து சிங்கிள் பார்ட்டிகிள் வேவ் அப்படின்னு சொன்னல, சிங்கிள் பார்ட்டிகிள் வேவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் வேவ் ஃபங்க்ஷன் சை அப்படின்றது தெரியும். இங்கே n அப்படின்றது இது வந்து ரேடியல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா n ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்றப்போ n ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு போகும்போது இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக தான் ஒரு நியூக்ளியஸோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால n, அதுக்கப்புறமா எல். இப்போ n அப்படின்றப்போ அது அடிஷ்னல் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ் வந்துடும், அது எல்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னாக்கா ரேடியல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? சை ஆஃப் ஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட மேக்னிடியூட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புதுசாக சேர்க்கறது வந்து எஃப் ஆஃப் ஆர், ரேடியல் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஆர். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் ரேடியல் டிஸ்டன்ஸ் டிஆர். இப்போ டோட்டல் சிஸ்டமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்டெக்ரல். சரிங்களா? இதுதான் வந்து சிங்கிள் பார்ட்டிகிள் வேவ் ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா நமக்கு 2 கண்டிஷன் கிடைக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா ஆஃப் எல், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் எல் ப்ளஸ் 1. இது எல் ப்ளஸ் 1 அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா இன்க்ரீசஸ் இன் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது தான். எல் ப்ளஸ் 1 இருக்கலாம், எல் மைனஸ் 1 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சைனு இங்கே சேஞ்ச் ஆகலாம். ப்ளஸ் ஆஃப் எல் அப்படின்னு எழுதிருக்கு. இது அடுத்த கேஸில் பார்க்கும்போது மைனஸ் ஆஃப் எல்லாவும் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி ஓரியன்டேஷன் அடிக்கடி மாறினே இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் ஜே ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஜே ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆஃப். சரிங்களா? ஈக்குவேஷன் 1. அப்போ தி எனர்ஜி ஷிஃப்ட் ஃப்ரம் சென்ட்ரல் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஷிஃப்ட் ஃப்ரம் சென்ட்ரல் வேல்யூ அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் வேல்யூ. எனர்ஜி எதுக்கு ஷிஃப்ட் எதுக்கு இடையில ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா எல் மைனஸ் ஆஃபுக்கு எல் ப்ளஸ் ஆஃபுக்கு இடையில தான் இந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆர் டெல்டா இஎன்எல் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எல் இன்டெக்ரல் டிஆர் psi of nl of r square f of r for j equal to l plus half. சரிங்களா? அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 l plus 1 dr psi nl of r square f of r for j equal to l minus 1/2. சரிங்களா? அப்போ ஓரியன்டேஷன் இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது பாருங்கள். இங்கே இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகுது. அப்போது இந்த வேரியேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஓரியன்டேஷன் மாறும் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, ஈக்குவேஷன் 2. சரியா? ரைட். ஒரு நிமிஷம் போர்டு மாற்றிக்கிறேன். ஒரே நிமிஷம் போர்டு மாற்றிக்கிறேன். லைன்லேயே இருங்க, போர்டு மாற்றிக்கிறேன்.
ரைட். இப்போ நான் ஒரு சின்ன டயக்ராம் வரைகிறேன், அதை நீங்கள் வரைஞ்சிக்கங்க. சரிங்களா? இது ஏற்கனவே வரைஞ்ச டயக்ராம் தான். அதை ஞாபகப்படுத்தி நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு இதை ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் வரைகிறேன். ஃபர்ஸ்ட் டாட்டட் லைனில் ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்குங்க. சரிங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாதீங்க. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதோட ஆர்பிட், இது ஸ்பின் ஆர்பிட். சரிங்களா? இதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துங்க. மேலே ஒரு ஏரோ போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுங்க. இது ஸ்பின் ஆஃப், தட் இஸ் ப்ளஸ் ஆஃப். சரிங்களா? ஸ்பின் ஆஃப். இது இந்த ஆரஞ்சு டாட்டட் லைனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துங்க. இது ஆர்பிட்டல் மோஷன். இந்த சென்டரில் ஒரு புள்ளி வச்சு மேலே நேராக ஒரு கோடு இடுங்க. இது எல் அப்படின்னு போட்டுங்க. இப்போ இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. இது பேரலல். சரிங்களா? ப்ளஸ் ஆஃப். அதே மாதிரி இன்னொரு டாட்டட் லைன் போடுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் வரையுங்க. இது வந்து நியூக்ளியான். சரிங்களா? இந்த நியூக்ளியானோட ஸ்பின். இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல முதல்ல போட்டல, அதோட ஆப்போசிட்ல போடுங்க. இப்போ இது ஆர்பிட்டல் மோஷன். இப்போ இந்த ஸ்பின் மோஷன் வந்து வேரி ஆகுது. அது டவுன்வேர்டில் போடுங்க. இங்கே ஸ்பின் வேல்யூ வந்து -12. சரிங்களா? இங்கே மறுபடியும் சென்டரில் ஒரு பாயிண்ட் போட்டு மேலே ஒரு கோடு போட்டு ஸ்மால் எல் போடுங்க. இது வந்துட்டு ஸ்பின் -12. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, J = L + ½. இங்கே J = L - ½. சரிங்களா? இது ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். and spin angular momentum of nucleons. சரிங்களா? இந்த இடத்துல நான் நம்ம ஏற்கனவே இந்த ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு இதே மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி 3 கண்டிஷன் எழுதியிருப்போம். சரிங்களா? ஆர்பிட்டல் மோஷன், ஸ்பின் மோஷன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து 3த்துக்கும் ஒரு ரிலேஷன் எழுதியிருப்போம். இப்போ அந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அதோட கிளாஸ் முடிஞ்சதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த இங்கே வந்துட்டு பிராக்கெட் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பிராக்கெட் கொடுத்து எழுதிக்கங்க. கிளாசிக்கலி தி ஆர்பிட்டல் motion of an electron is equivalent to a magnetic field due to the circulating proton. சரிங்களா? அங்கே நம்ம டயக்ராம் எப்படி எழுதியிருப்போம்னா, புரோட்டானை சென்டரில் வச்சுட்டு எலக்ட்ரானை ரொட்டேட் பண்ணி விட்டுருப்போம். அதே மாதிரி எலக்ட்ரானை சென்டரில் வச்சுட்டு புரோட்டானை ரொட்டேட் பண்ணி விட்டுருப்போம். அந்த மாதிரி 2 டயக்ராம் போட்டிருப்போம். இப்போ இந்த ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் an electron is equivalent to a magnetic field due to the circulation of proton. அப்போ புரோட்டான் சுற்றி வரும்போது இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் an electron அப்படின்றது தான் இங்கே. இது பேசிக் ஐடியா, எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுறது தான். இங்கேயும் நம்ம அதை தான் அப்ளை பண்ணுறோம் இந்த டயக்ராம்லேயும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இதை எழுதி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ்
and total spin orbit energy splitting is the total spin orbit energy splitting is delta ENL equal to delta ENL within bracket j equal to L minus half splitting levelனா இதுதான் சரிங்களா டெல்டா ENL ரெண்டுமே டெல்டா ENL தான் ஆனால் ஒன்று ப்ளஸ் ஆஃப் இன்னொன்று மைனஸ் ஆஃப் வித்தின் ப்ராக்கெட் j ஈக்குவல் டு எல் மைனஸ் எல் ப்ளஸ் ஆஃப் அப்படின்றது தான். அப்போ நம்ம ஃபைனல் எனர்ஜி வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா எல் ப்ளஸ் ஆஃப் அப்படின்றது தான் இன்டெக்ரல் டிஆர் psi of r f of r சரிங்களா. இது ஈக்குவேஷன் 3. இது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ. இங்கே எல் ப்ளஸ் ஆஃபாக இருக்கலாம், எல் மைனஸ் ஆஃப் எது வேணாலும் வரலாம் சரிங்களா. இங்கேயும் வேரி ஆகிறதுக்கு சான்ஸ், ஓரியன்டேஷன் இங்கே மாறும் அப்படின்றத இங்கேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ஃபோர் ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன், தேர்ஃபோர் ஸ்பின் ஆர்பிட் இன்டராக்ஷன் split each of the single particle level into two sublevel சரிங்களா. 2 sublevels with j equal to L plus of j equal to L minus of. Therefore இதில் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்போ therefore the nuclear energy levels are classified according to the orbital quantum number L and total angular momentum J and radial quantum number N சரிங்களா. அப்போ ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் L, இங்கே J, அதுக்கப்புறம் N, இது மூணு பொறுத்து தான் நம்ம இங்கே எக்ஸாக்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ரைட், ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இதோட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எனர்ஜி லெவல்ஸ் நான் உங்களுக்கு வரையணும். மேஜிக் நம்பர்ஸ்க்கு ரிலேட்டடாக ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங்கை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எனர்ஜி லெவல் டயக்ராம் வரையுது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இது ப்ராக்கெட் போட்டு எல்லா நோட்டில் கொஞ்சம் ஓரமாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட், இப்போ நம்ம ஜே ஈக்குவல் டு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூஸ்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி நான் சில டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். n ஈக்குவல் டு 1 அப்படின்னா கே ஷெல், அப்போது ஒரு ஷெல் தான் இருக்கும். எஸ் எஸ்னா அதுக்கு ரிலேட்டடான எல் வேல்யூ 0 சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 2னா எல் ஷெல். இதுக்கு ரிலேட்டடான பாசிபிள் ஸ்டேட்னா எஸ் பி. இப்போ எஸ் அப்படின்னா எல் ஈக்குவல் டு 0, பி அப்படின்னா எல் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 3. இப்போ கேஎல் எம்
இது எம் ஷெல். இப்போ எம் ஷெல் அப்படின்னா பாசிபிள் ஸ்டேட் 3 இருக்குது. இப்போ எஸ் பி டி, அப்போ எல் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 2. சரிங்களா? அதே மாதிரி இப்போ என் ஈக்குவல் டு 4 அப்படின்னா என் ஷெல். இப்போ பாசிபிள் ஸ்டேட் வந்து 4, எஸ் பி டி எஃப், எல் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 2, எல் ஈக்குவல் டு 3. சரிங்களா? அடுத்தது n ஈக்குவல் டு 5, எல் எம் கேஎல்எம் என் ஓ, ஓ ஷெல், எஸ் பி டி எஃப் ஜி, எல் ஈக்குவல் டு 0, எல் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 2, எல் ஈக்குவல் டு 3, எல் ஈக்குவல் டு 4. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் n ஈக்குவல் டு 6க்கு எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் எஸ்பிடிஎஃப்ஜி ஹெச் வரும். ஹெச் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 5 வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எஸ்பிடிஎஃப்ஜி ஹெச், அப்போ ஹெச் வரும்போது எல் ஈக்குவல் டு 5 வரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குவாண்டம் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் எழுதும்போது இப்போ ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ், எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் எல் ஈக்குவல் டு 1 அப்படின்றப்போ ஜே ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப். சரிங்களா? அப்போ நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜே ஈக்குவல் டு 2 + 1 3, 3/2. சரிங்களா? இங்கே 1 2 மைனஸ் 1 1/2. இதான் இங்கே பாசிபிள் வேல்யூஸ் 3/2 1/2. சரிங்களா? இப்போ எல் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுப்போம். ஜே ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆஃப், ஜே ஈக்குவல் டு 2 மைனஸ் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 4, 4 + 1 5, 5/2. அதே மாதிரி இங்கே 4 மைனஸ் 3/2. சரிங்களா? அதே மாதிரி எல் ஈக்குவல் டு 3, ஜே ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆஃப், 3 மைனஸ் ஆஃப். இப்போ 6 + 1 7, 7/2. அதுக்கப்புறம் 5 6 5/2. சரிங்களா? இப்போ எல் ஈக்குவல் டு 4, ஜே ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆஃப், ஜே ஈக்குவல் டு 4 மைனஸ் ஆஃப். 8 9/2, 7/2. எல் ஈக்குவல் டு 5, 5 ப்ளஸ் ஆஃப், 5 மைனஸ் ஆஃப். 10 11/2, 9/2. சரிங்களா? இதெல்லாமே டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூஸ். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்போ ஜே வேல்யூஸ் எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம்னு வச்சுங்களேன். எழுதுனாக்கா எஸ்பிடிஎஃப்ஜி அப்படின்றது தான் நம்ம எழுதுறது. அப்போ இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம் தான் நான் இங்கே எல்லாத்துமே எடுத்துக்க போகிறோம். அப்போ ஜேயோட வேல்யூஸ் என்னென்ன வரும் அப்படின்னா 1/2, 3/2, 5/2, 7/2, 9/2, 11/2, 13/2, 15/2, இந்த மாதிரி போயினே இருக்கு.
சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டன்ட் சப்ஷெல் வேல்யூஸ் இருக்கு. எஸ்பி, டிஎஃப், ஜிஹெச் சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து நம்ம இந்த எனர்ஜி லெவல் டயகிராம நம்ம வரைய போறோம் இப்போ. சரிங்களா? ரைட். இதுதான் உங்களுக்கு நான் குடுக்க நெனச்ச இன்ஃபர்மேஷன். இந்த டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுருக்கிறோம், ப்ராப்பரா எலக்ட்ரானிக் லெவல்ல ஒரு எலக்ட்ரான டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால், நம்ம கடைசியா அ ஜெனானுக்கு வந்து ஜெனான் தான் நெனைக்கிறேன். ஜெனானுக்கு வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ, அது அதோட ஸ்டேபிளா இருக்கணுன்றதுக்காக அந்த நியூக்ளியஸ நம்ம 4த் லெவல்ல விட்டுட்டு, அடுத்து ஓ லெவல்ல வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸ ஃபில் பண்றோம். சரிங்களா? அந்த புரோட்டான்ஸ சரிங்களா? அப்படி ஃபில் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, பாசிபிள் அ எ அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு என்ன பாசிபிள் இருக்கோ, அத தான் நம்ம இங்க எனர்ஜி லெவலாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாரி தான் இந்த எனர்ஜி லெவல் டயகிராம்லயும் பாசிபிள் வேல்யூஸ பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே வரைய போறோம். அதனால டயகிராம்ல இது ஒரு பேஜ் ஃபுல்லா வரும். நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லா வரைய வேண்டியிருக்கும். நான் உங்க நோட்ல அந்த பேஜோட பாட்டம்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழ இருந்து தான் மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ண போறேன் இந்த எனர்ஜி லெவல் டயகிராம. அதனால நீங்க வந்து கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கங்க. சரிங்களா? ரைட். நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வரைஞ்சிடலாம் இந்த எனர்ஜி லெவல் டயகிராம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாட்டட் லைன் போட்டுக்கங்க. டாட்டட் லைன் போட்டு எனக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அதனால நான் ஃப்ரீயா வரைவேன். உங்களுக்கு நோட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கங்க. 1s சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிட். 1 பாசிபிள் ஸ்டேட் s ஆஃப். 1s ஆஃப் சரிங்களா? இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு போட்டுக்கங்க. இங்க பாசிபிள் வேல்யூ 2. இன்னொரு கோடு போட்டு இங்க பாசிபிள் வேல்யூ இந்த ஸ்டேட்ல இருக்கிற இது சரிங்களா? 2. இப்போ லெவல் வித்தவுட் LS கப்ளிங். சரிங்களா? இங்க வந்துட்டு லெவல் சரிப்பா ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு அதனால தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் வித் LS. இங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேல்யூ பிராக்கெட்ல இருக்குல்ல, இது வந்துட்டு இங்க கொஞ்சம் அழிச்சிட்டு கூட எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். LS கப்ளிங் பார்த்தீங்கன்னாக்கா 2J + 1 இங்க. இது வந்து சம் ஆஃப் 2J + 1. இங்க பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர்ஸ். மேஜிக் நம்பர்ஸ். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த எனர்ஜி லெவல் நம்ம வரையலாம். ஒன் பி. அடுத்தது இங்க ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 2. என்னென்ன அப்படின்னா 1P 1/2, 1P 3/2.
இதே ஆர்டரில் தான் நம்ம எல்லாமே வருங்க. அதனால் இங்கே 4 பாசிபிள் வேல்யூஸ், இங்கே 2 பாசிபிள் வேல்யூஸ், இங்கே 4 into 2 6 டோட்டல், இங்கே 6 into 2 8. சரிங்களா? இப்போ மேஜிக் நம்பர் 8 இங்கே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். சரிங்களா? இப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 1F, சாரி 1D. 1D இது வந்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் ரெண்டா பிரியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1D 5/2, பாசிபிள் வேல்யூ 6, 5/2 அப்படின்னா. சரிங்களா? இதை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்குங்க, ஏன்னா நடுவில் ஒரு ஆர்பிட் இன்டர்ஃபியர் ஆகும். அப்போ D ஈக்குவல் டு 3/2. அப்போ டியில் வந்துட்டு 5/2 3/2 ரெண்டு ஆர்பிட்ஸ் வருதுங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். எழுதும்போது இங்கே 4. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2S, இங்கே 2S. இது ஒரு கிரவுண்ட் எனர்ஜி லெவல் 2S 1/2. சரிங்களா? இங்கே 2 நியூக்ளியன்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட்டை தான் அங்கே எடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி இன்டர்ஃபியர் ஆகுது இந்த இடத்துல. அப்போது இங்கே டோட்டல் 8 ஆச்சுங்களா? 8 இந்த 6 ஆட் பண்ணிங்கன்னா 14, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 20. இந்த 4 ஆட் பண்ணிங்கன்னா 20. அப்போ இங்கே வந்து இந்த ஸ்பின் ஆர்பிட்டில் இங்கே வந்துட்டு மேஜிக் நம்பர் வருது. சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1F, இது வந்துட்டு 1F. இங்கே ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் 2. இப்போ 1F 7/2, இங்கே வந்து 8. 7/2னா 8, இங்கே வந்து 28. 20யோட ஆட் பண்ணிங்கன்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் 7/2 அப்படின்னாக்கா இங்கே இன்னொரு எனர்ஜி லெவல்ஸ் என்ன வருதுன்னா Fல 1F 5/2, இங்கே பாசிபிள் வேல்யூ 6. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு எனர்ஜி லெவல் இன்டர்ஃபியர் ஆகும், கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் 2P. சரிங்களா? இப்போ 2P 3/2. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2P 1/2. இங்கே 2P 1/2. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டோட்டல் வேல்யூஸ் போடும்போது இங்கே 3/2 அப்படின்னா 4, இங்கே 1/2 அப்படின்னா 2 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ டோட்டல் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா இங்கே 28 போட்டாச்சுங்களா? இப்போ 28, அதுக்கப்புறம் இந்த 4 கூட்டினீங்கன்னா 32, அதுக்கப்புறம் சரிங்களா 40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹார்மோனிக்ஸில் வந்து இங்கே வந்து மேஜிக் நம்பர் வந்து 28. சரிங்களா? இங்கே 20, இப்போ 2 8 2 20 28 எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1G. 1G இங்கே ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1G 9/2. இங்கே பார்த்தீங்கன்னா 9/2 அப்படின்னா 10 பாசிபிள் வேல்யூ. அதுக்கப்புறம் இங்கே 9/2 அப்படின்னா
இங்கே வந்துட்டு 1G 7/2 சரிங்களா 8 இங்கே பாசிபிள் வேல்யூ 8 சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே இந்த 10 40 கூட்டிங்கன்னா 50 இது வந்து மேஜிக் நம்பர்ஸில் வந்துடும் 50. அதுக்கப்புறம் இந்த 8ல் 58 சாரி கரெக்ட் தான் சரிங்களா ரைட். இப்போ அடுத்த எனர்ஜி லெவல்ஸ் இங்கே நம்ம எழுதும்போது 1Gக்கு அப்புறம் 2D எழுதுறோம் 2D இங்கே 2D. இப்போ 2Dனா 2D 5/2 5/2னா 6 நியூக்ளியான்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2D 3/2 இதில் 2D 3/2 இதில் 4. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்டர்ஃபியர் ஆகுது 3s 3sனா 3s இது கிரவுண்ட் ஸ்டேட் இங்கே ஸ்ப்ளிட்டிங் இல்லை அப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ டோட்டல் எழுதுங்கன்னா 58 64 அதுக்கப்புறம் 68 70 சரிங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 4th ஹார்மோனிக்ஸ் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1H 1H இதில் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி 1H 9/2 1H 11/2 சரிங்களா. இப்போ 9/2 11/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 12 இந்த இடத்துல 10. இப்போ இங்கே டோட்டல் எழுதுனீங்கன்னா 70 82 இது வந்து மேஜிக் நம்பர் 82ல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92 இது மேஜிக் நம்பரில் வராது ஆனால் ஈவன் நம்பர் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2F 7/2 இங்கே 2Fல இன்னொரு எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி லெவல் 2F 5/2 இங்கே 7/2 5/2 இதெல்லாம் எழுதுறது வந்து நம்ம L ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு முதல்ல போட்டு காட்டிட்டேன் சரிங்களா. ஒவ்வொரு எனர்ஜி ரிலேட்டடாகவும் நீங்கள் இந்த வேல்யூவை போட்டு பார்த்துக்கலாம். இங்கே 8 பாசிபிள் வேல்யூஸ் 8 இங்கே 6. இப்போ டோட்டல் இங்கேருந்து போட்டிங்கன்னா 92 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்துடும் சரிங்களா. இங்கே 106 வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் 3P ஸ்டேட் 3Pல 2 வேல்யூஸ் இருக்கு 3P 3/2 3P 1/2 சரிங்களா. இப்போ 4 இது 2 இது 4 2 இப்போ கண்டினியூஸாக அந்த நம்பர் எழுதிங்கன்னா 106 110 இங்கே பாசிபிள் வேல்யூஸ் 110 இங்கே 112. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1I இங்கே I இது கொஞ்சம் லென்த்தியாக போட்டுங்க ஏன்னா இதில் இன்டர்ஃபியர் ஆகிற 2 எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. அதனால் 1Iல 1I அதோட வேல்யூ 13/2 இந்த வேல்யூலாம் நம்ம ஏற்கனவே எழுதி போட்டோம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாசிபிள் வேல்யூ 14 அப்படின்னா இங்கே 14ஓட 1 இதை கூட்டினீங்கன்னா 126 சரிங்களா.
இப்போ இது வந்துட்டு மேஜிக் நம்பர் 126. இது வந்து மேஜிக் நம்பரில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்ஃபியர் ஆகிற 2 எனர்ஜி லெவல்ஸ் என்னென்னா 2G, 9/2. இங்கே பாசிபிள் ஸ்டேட் 10. சரிங்களா? அதுக்கப்புறம் 2Gல இன்னொரு எனர்ஜி லெவல் என்னன்னா 2G, இங்கே 9/2 அப்படின்னா இங்கே 7/2. சரிங்களா? 2G 7/2. இங்கே 7/2 அப்படின்னா 8. அதே மாதிரி 1I வந்துட்டு 13/2னா இன்னொரு எனர்ஜி லெவல் வந்து 11/2. அதையும் நம்ம இங்கே எழுதிடலாம். 1I 11/2. இதில் பாசிபிள் வேல்யூஸ் வந்து 12. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு எனர்ஜி லெவல் 3D. 3Dல 3D 3/2. இங்கே பாசிபிள் ஸ்டேட் 6. அதே மாதிரி இங்கே 3/2 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்னா 3D 5/2. 3D 5/2 இந்த இடத்துல. இங்கே வந்து 3D 3/2. சரிங்களா? இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிங்க. 3D 5/2. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் 3ன்னு எழுதிட்டேன். 5/2 3/2 இங்கே. சரிங்களா? இங்கே பாசிபிள் 3/2 அப்படின்னா பாசிபிள் ஸ்டேட், பாசிபிள் எனர்ஜி எவ்வளோ 4. சரிங்களா? அதுக்கப்புறம் 4S. இது ஒரு கிரவுண்ட் எனர்ஜி லெவல். 4S 1/2 அப்படின்னா 2. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபைனலாக நம்ம கொடுக்குற இந்த 1J 15/2. 15/2. 1J 15/2. இந்த பாசிபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. சரிங்களா? இப்போ 126, 136, அப்புறம் 142, அதுக்கப்புறம் 2 4, 154, இதோட கூட்டிங்கன்னா 162, அதுக்கப்புறம் 164, அப்புறம் 168, அப்புறம் 8 6 14, 14 மிச்சம் 1 6 7 7 8. சரிங்களா? 8 1 கரெக்டா? 68 186 184. ரைட்டுங்களா? 184. இது வந்து 1. இது மேஜிக் நம்பர். சரிங்களா? இது ஃபுல்லாக மேஜிக் நம்பருக்கு உண்டான இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம். இது எல்லாத்தையும் நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கொஸ்டினில் கேட்கும்பொழுது வரைஞ்சி தான் ஆகணும். சரிங்களா? ரைட். இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம்லாம் வீட்டில் போட்டு பாருங்கள். இதோட நம்ம கிளாஸை முடிச்சிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ரைட். தேங்க்யூ.